ஆகையினால நம்ம முதல் செஷன்ல என்ன பார்த்துட்டு பார்த்தோம்னா தேவனுடைய அனாதி தீர்மானம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி கிறிஸ்துவுக்கு உரிய விஷயங்களை அந்த தீர்மானத்தின்படி கிறிஸ்துவனுடைய எல்லா விஷயங்களையும் உலகம் தோற்றத்துக்கு முன்பாக இருந்து சிலுவை வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ரகசியமா வைக்கப்பட்டிருக்குது. அது அனாதி தீர்மானம். புரியுதுங்களா? அந்த தீர்மானம் சபையின் வழியாகவும் புது உடன்படிக்கையின் வழியாகவும் அப்போஸ்தலர்களின் மூலமாக வெளியரங்கமாக்கப்பட்டது. இந்த சபையின் மூலமாக அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட அந்த உபதேசத்திலே சொன்ன எல்லா விஷயங்களையும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அது சகல ஜாதியாரா இருக்கட்டும், யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம்ன்றது வரும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த விஷயங்கள். ரெண்டாம் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். தேவத்துவத்தை விசுவாசத்தின் வழியாக மட்டும்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அது அல்லாமல் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தின் படியாகவோ மாயமான அந்த பாரம்பரிய உபதேசங்களின் படியாகவோ அப்புறம் நயவசனம் உள்ள வார்த்தைகளின் படியாகவோ அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதன் வழியாக விசுவாசம் என்றது உருவாக்கப்படவும் முடியாது என்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். மூணாம் முக்கியமான விஷயங்களை பார்க்கிறப்போ இந்த தேவத்துவம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எதுக்கு சபையின் பிரகாரமாக இல்லை சரீர பிரகாரமாக சம்பூர்ணமா இல்லை பூர்ணமாக வெளியாக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ நம்மளுடைய மகிமைக்காக தான் இதெல்லாம் நடந்துச்சுன்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கினாதான் பிதாவாகிய தேவனுடைய தேவத்துவத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவன் சபையில் இருக்கிறவங்களும் தேவத்துவம் ஒன்றே, எப்படி தேவத்துவம் ஒன்றே, அந்த ஒரே தேவத்துவத்தை இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறாரா, தேவனுக்கும் இருக்கான், பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கான். ஒரே தேவத்துவம். அந்த தேவத்துவம் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது ரொம்ப தப்பான ஆலோசனை. பிதாவாகிய தேவனுக்கு தேவத்துவம் இருக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவத்துவம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவத்துவம் இருக்குன்றது தான் முழு நோக்கம். புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? இந்த விஷயங்களை, இந்த தேவனுடைய தேவத்துவம் என்ற அந்த விஷயங்களை புது உடன்படிக்கையிலேயே எழுதப்பட்டிருக்குதுன்றதுனால பழைய உடன்படிக்கையில இந்த தேவத்தை பற்றிய விஷயங்களே எழுதப்படலை என்ற ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம யோசனை பண்ண போறோம். பட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, தேவத்துவம் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கு. அவரை பற்றிய விஷயங்களை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? எழுதப்பட்டிருந்தாலும் அந்த மனுஷர்கள் யாரா இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய தேவத்துவத்தை சரியான முறையில புரிஞ்சு கொள்ளாமையே போயிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 இருந்து நம்ம பார்க்கலாம். 18 இருந்து. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனசுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றப்போ என்னன்ற அர்த்தங்க, அது நடந்துருச்சு. அது பாஸ்ட்ல நடந்த ஒரு காரியத்தை பற்றி இங்க பேசுறாரு.
ரோமர் 1ஆம் அதிகாரம், நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ரோமர் வந்து நடந்து போன 1ஆம் அதிகாரம் மட்டும் நடந்து போன ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நடக்கிற விஷயங்களை பற்றி நடக்க போகிற விஷயங்களை பற்றி பேசுது. அதுல 1ஆம் அதிகாரம் வந்து சபையை குறித்து பேசப்படல. யாரை குறித்து பேசப்படல? இன்னும் 1ஆம் அதிகாரம் மற்றும் கிடையாது. அந்த 16ஆம் அதிகாரத்துல எங்கேயோ 1-2 வசனங்களை தவிர மீதி எல்லாம் பாவிகளுக்குரிய விஷயங்களை பற்றி தான் பேசுது. ஒரு பாவி எப்படி ரட்சிக்கப்பட முடியும், ஒரு பாவி எந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட முடியும், ஒரு பாவி நியாயப்பிரமாணத்தின்படி ரட்சிக்கப்பட முடியுமா முடியாதா, ஒரு பாவி புது உடன்படிக்கையின்படி எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் என்ற ஒரு விஷயங்களை பற்றி தான் ரோமர் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர. மியூட்ல வைங்க திரு பிரதர். சொல்லுங்க, நானே நம்பர் தரேங்க. என்ற இந்த முக்கியமான விஷயங்களை தான் ரோமர் டீல் பண்ணுமே தவிர சபையை குறித்து சபைக்கு உபதேசம் பண்ற மாதிரி அங்க எழுதப்படல. யாருக்கு உபதேசம் பண்ற மாதிரி எழுதப்படல? சபைக்கு டைரக்டா உபதேசம் பண்ற மாதிரி எழுதப்படல. அப்ப யாருக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, ஞானஸ்தானம் பெற ரெடியா இருக்கிற சித்தமா இருக்கிற அந்த மனுஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்குது. அந்த விஷயத்த அவங்க வந்து ஞானஸ்தானம் இன்னும் பெறல அப்படின்னு அவங்க எங்க இல்லைன்ற அர்த்தம்? சபையிலேயே இல்லை. சபையில் இல்லாத அந்த மனுஷர்கள் பாவிகளா இருக்கிறப்போ சபையில சேர்க்கப்படுறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த சமயத்துல அவர்கள் உபதேசம் பண்ணப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுக்கு முன்பாகவோ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர் அல்லாத ஜனங்கள் யாரா இருக்கிறாங்களோ அவங்களை குறித்து பேசுற ஒரு சந்தர்ப்பம் தான் நம்ம இங்க படிக்கிற சந்தர்ப்பம். என்ன சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டுக்கு முன்பா இருந்த அந்த காலமும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர் அல்லாத ஜனங்கள் அப்படின்னா புறஜாதியார், அவர்கள் தேவனை தெரிஞ்சு கொள்ற ஒரு விதானம் என்னவா இருக்கோ, இல்ல தேவத்துவத்தை புரிஞ்சு கொள்ற ஒரு விதானம் எப்படி இருந்துச்சோ அது சொல்ற காரணம். அதுதான் அது எப்படி புரிஞ்சுக்க இருக்கணும் ஜனம்ன்ற ஒரு விஷயத்த பேசுறாரு. புரியுதுங்களா? அந்த சந்தர்ப்பம் தான் பார்க்கலாம். இப்போ 18ஆம் வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், அவபக்தின்றப்ப என்னன்ற அர்த்தங்க இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன். அவபக்தின்னா என்னன்னு, அவபக்தின்றது வந்து 2 முக்கியமான காரியங்கள். தேவத்துவத்தை பற்றி புரியாத இருக்கிறவங்க, புரிஞ்சு கொள்ளாதவர்களும், அப்புறம் பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களை ரெண்டும் செஞ்சாதான் அவபக்தி உள்ளவர்கள். தேவத்துவமே என்றது என்னவன்னு தெரியாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? தேவத்துவம் என்ற ஒரு விஷயமே தெரியாது. அப்படின்னா தேவன் யார் என்ற ஒரு விஷயமும் தெரியாது. இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு விஷயம் புது உடன்படிக்கையின்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து பிதா பரிசுத்த ஆவியானவர் என்றவங்களே சரியான முறையில் புது உடன்படிக்கையின்படி தெரியாதவர்களும் பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் ரெண்டும் இருக்கணும். தேவத்துவை பற்றி தெரியாதவர்களும் பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களும் இருந்தா அவங்களை என்னன்றாங்கன்னா அவபக்தி உள்ளவர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க சோதம கோமரா அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு தேவ பயமும் இல்லையா, பாவத்திலே ரொம்ப உறுதியா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தவர்களா அந்த காலத்துல அவங்கள அவபக்தி உள்ளவர்கள் என்ற ஒரு விஷயத்த நம்ம யோதாவில் நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? யோதாலே கிடையாது, அங்கேயும் எங்க பழைய ஏற்பாட்டில் போயிட்டு அப்படின்னா பிதாக்களின் காலகட்டத்தில் நம்ம படிக்கிற அந்த வசனங்களை பார்த்தாலும் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். புரியுதுங்களா? அவபக்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தேவனை குறித்து அறியப்படுவது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்பட்ட இருக்க வேண்டிய விஷயங்களை என்ன பண்ணப்பட்டிருக்கா? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன பண்ண நடந்து போன ஒரு காரியத்தை அங்க பேசுறாரு. எதை பத்தி பேசுறாருங்க? தேவனானவரே தன்னை தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டாராம், வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள். பாத்தீங்களா? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள். அப்படின்னா தேவத்துவம் என்றது என்ன பண்ணப்படாது, காணப்படாது. அப்படின்னா தேவத்துவம் என்றது காணப்படாத ஒரு குணம். தேவத்துவம் என்னதுங்க? காணப்படாத ஒரு குணம். அப்புறம் நித்தியத்துவம், நித்திய வல்லமை என்ற ஒரு நித்திய சக்தி என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நித்திய வல்லமை என்னாலும் நித்திய சக்தி என்னாலும் ரெண்டும் ஒன்னே தான். இந்த நித்திய சக்தி இல்ல நித்திய வல்லமையும் என்னவா இருக்காது? காணப்படாதது. புரியுதுங்களா? காணப்படுறது கிடையாது. ஸோ தேவத்துவம் என்றத நம்ம காணப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம தேவத்துவத்தை நம்ம ரூபிக்க முடியுங்களா? இதை பார்த்துட்டு இந்த போனை பார்க்குறேன், காணப்படுறது அது நான் என்ன பண்ண முடியாது? தேவத்துவம் இருக்குன்றதுக்கு கூடாத ஒரு விஷயம். நிறைய பேர் அதுக்கு என்ன சொல்றாங்க, கரண்ட் காணப்பட முடியாது அல்லவான்ற மாதிரி பேசுவாங்க. கரண்ட் காணப்படாம இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை? கேரியர் தேவை. கேரியர் என்னது? அது கேரியர் வயர் இல்லாம நீ இது பண்ண முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? கேரியர்ன்றது நீ இப்போ வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வயர்லெஸ்ல அதுக்கும் கேரியர் இருக்கு. there is a carrier for anything. பட் அந்த மாதிரி கிடையாது. ஏது பிதாவாகி தேவனுக்கோ இல்லை கிறிஸ்துவுக்கோ இல்லை பரிசுத்த ஆவியானவருக்கோ தேவத்துவம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம அவர்களுக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? கேரியர் எல்லாம் ஒன்றும் இல்லை, விசுவாசம் தான் கேரியர். இங்கே என்னதுங்க? விசுவாசம். அன்னைக்கு அந்த காலத்துல பிதாவாகிய தேவன் எப்படி இருந்தாருன்றத அவரே வெளியரங்கமாக்கப்பட்ட வெளிப்படுத்திட்டாராம். என்னத்த வெளிப்படுத்தினாரு? காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமையையும் அப்புறம் தேவத்துவத்தையும் வெளிப்படுத்தினாராம். எந்த காலத்துல? அந்த ஆதி முதல்ல இருந்து வெளிப்படுத்திட்டு வராரு. ஆனா அது புரிஞ்சுக்கிற நோக்கம் மனுஷர்களுக்கு இருந்தாலும், அது தெரிஞ்சிருந்தாலும் அவர்களுடைய மனசு இருக்கு இல்லைங்களா? அந்த மனசை அது ஏற்றுக்கொள்ளாத மனுஷங்களா அவங்க அந்த இருதயங்களை அப்படி வச்சுட்டாங்க. அது மனசா வச்சுக்கினாங்க, இருதயங்களையும் அப்படி வச்சுக்கினாங்க. தேவத்துவம் ஆதி முதல்ல இருந்து தேவனானவர் தன்னுடைய தேவத்துவத்தையும் அப்புறம் நித்திய வல்லமையையும் மனுஷர்கள் முன்னாடி காண்பித்துட்டே வராரு. ஆனா அதை என்ன பண்ணல மனுஷங்க புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தல. புரிஞ்சுக்கினாலும் அவங்களுடைய கடினமான இருதயங்களின் வழிபாடுகளினால என்ன பண்ணாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ற தேவர்களை தேவத்துவம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க தயாரித்து கொண்டாங்க. அதுதான் இங்க சொல்ற ஒரு விஷயம். தேவனை குறித்து பாத்தீங்களா? யாரு வெளிப்படுத்தினாரா? அவரே வெளிப்படுத்தினார். எப்படி என்றால் அது எப்படி வெளிப்படுத்தினார்? எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். பாத்தீங்களா? உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த எல்லா சிருஷ்டியும் பார்த்தாலே அவரு எப்படிப்பட்டவர்ன்றது வெளிப்படப்படுமா? தேவத்துவம் உள்ளவர் என்றதும் அவர் நித்திய வல்லமை உள்ளவர் என்றதும் வெளிப்படுத்தப்படுமா? அப்படின்னு மனுஷன் என்ன பண்ணலன்ற அர்த்தம்? சிருஷ்டியை பார்த்து யோசனை பண்ணல. அவங்களுக்கு என்ன இல்லை, மனுஷர்களுக்கு என்ன இல்லை, யோசனை பண்ணக்கூடிய விவேகம்ன்றது இல்லவே இல்லை. தங்கள் சிந்தனைகளினாலே
வீணரானார்கள். சிந்தனையே இல்லாத மனுஷர்களை என்ன ஆனாங்க? வீணர். சூரியன், சந்திரன், தண்ணி, காற்று எல்லாம் கடவுள் மனுஷனுக்காக படைத்தார். அது அது வந்து நம்ம உணரணும். அது அப்படி உணர்வதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க? மருந்து பகவான், வாயு பகவான், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு அர்த்தங்க? மனுஷர்கள் வந்து சரியான சிந்தனை இல்லாத ஜனங்களாய் மாறிட்டாங்க. இதுக்கு வந்து சாத்தானுக்கு எங்கேயாவது இது இருக்கா, கனெக்ஷன் இருக்கா? சாத்தான் கனெக்ஷனே இல்லை. இவங்களே சாத்தான் கிட்ட போறது தான் ரூலு. ஆக்சுவலி இவங்களே போறாங்க, எனக்கு நீ தான் கடவுள்ன்ற மாதிரி. சாத்தான் வந்து நான் சொல்ற பாருங்களேன், டைரக்டா யாரையுமே அவன் வந்து இது பண்ண மாட்டான். அவன் வந்து இப்ப பின்னாடி வந்து மனுஷர்களுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, தூண்டி விடுற ஒரு விஷயமே தான் பண்ணுவானே தவிர சாத்தான் வந்து இவனுக்கு மனுஷனுக்கு மனுஷனாக தான் சாத்தான் கிட்ட போற ஒரு இருள் கிட்ட போற ஒரு விஷயங்களே அவனுக்கு அவனே உண்டாக்கி கொள்றான்றத நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதனால தேவனானவரை தெரிஞ்சு கொள்ற ஒரு தேவத்துவத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு மனுஷன் கணீசம் என்ன பண்ணல, ஒரு லீஸ்ட பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும் இல்லைங்களா? அந்த சிந்தனை இல்லாத ஜென்மங்களை இன்னைக்கு மனுஷங்க வாழ்றாங்கன்னா அது எப்படிப்பட்டவர்களை நம்ம இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? சிந்தனை இல்லாத மனுஷருக்கு ஆனா சிந்திக்கவே முடியாத காரணத்தினால என்ன ஆயிட்டாங்கன்னா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை 22 அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, ஞானிகள் என்று சொல்லிக்குவாங்க. படிச்சா எவ்வளவு படிப்பு, டாக்டரேட், என்னங்க டாக்டரேட், மாஸ்டர்ஸ், அப்புறம் நிறைய எஜுகேஷன்ஸ் இருக்கும், நிறைய எஜுகேஷன் இருக்கும். இங்கிலீஷ்ல அனர்கலமா பேசுவாங்க, ரொம்ப தூர்பாரா பேசுவாங்க. என்ன லாங்குவேஜ் பேசணும்? 10-15 லாங்குவேஜ் இல்ல 40 லாங்குவேஜ் பேசுற மனுஷர்களும் இருக்காங்க. 20-23 லாங்குவேஜஸ்ல பாட்டு பாடுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஞானம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஞானம் கிடையாது, அது பைத்தியம். ஏன்னா நீ வந்து அழிவில்லாத தேவத்துவத்தை வந்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணாங்க? தேவத்துவம்ன்றது வந்து அழிவில்லாதது, அது காணப்படாதது. காணப்படாதவைகள் நித்தியமுள்ளவைகள், காணப்படுகிறவைகளோ அநித்தியம். அப்படின்னா நம்மளுக்கு புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவத்துவத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கவே முடியாது? எப்படி புரிஞ்சிக்க முடியாது? உலகத்துக்குரிய எந்த ஒரு விஷயத்தின்படியாகவும் தேவத்துவத்தை புரிஞ்சுக்கிற மார்க்கமே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா தேவனான வெளிப்படுத்தினாரா உலகத்துல? நீ என்ன எதை பார்த்தாலும் அதுல இருந்து தேவன் என்ன புரிஞ்சுக்கிறா, நீ என்ன புரிஞ்சுக்கிடா, நீ அவரே புரிஞ்சுக்கிற ஒரு சிந்தனை மனுஷர்கள் கொடுத்திருந்தாலும் அட்லீஸ்ட் சிந்தனை பண்ற யோசனை கூட மனுஷர்களுக்கு இல்லாம போயிடுச்சு அந்த காலத்துல. புரியுதுங்களா? எந்த காலத்துல இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்திருந்தும் அந்நியர்கள் எனக்கூடிய புறஜாதியார்களுக்கு தேவனை புரிந்து கொள்ற அந்த காலகட்டத்துல புரிந்து கொள்ள முடியும். ஆனா சிந்தனை இல்லாத ஜனங்களா மாறிட்டாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், இது நிமித்தம் தேவனுடைய சத்தியத்தை என்ன சொல்லுங்க? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள். பாத்தீங்களா? பறவைகள் என்ன தேவனான ஒரு பறக்கிறாரா? இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். தேவன் வந்து பறக்கிறாரா? அப்புறம் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், என்னது பாம்பு மாதிரி ஊரு போகுமா? போவாரா தேவன்? அப்ப என்ன ஒரு சிந்தனை இல்லாத பைத்திய ஜனம். ஒப்பாக மாற்றினார்கள். பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதுக்கு ரூபமே கொடுக்க கூடாது. ரூபமே
கொடுக்கக்கூடாது. ரூபம் கொடுத்தாங்கன்னா அது விசுவாசம் கிடையாது. அப்புறம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடுவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அப்பவே ஒப்பு கொடுத்துட்டாரு அந்நியர்களை, புறஜாதியாரை. ஏன் தேவனானவர் இஸ்ரவேலரை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டார் அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல? ஏன் அந்நியர்களை இல்ல புறஜாதியாரை விட்டு விட்டாருன்னா காரணம் இது. புரியுதுங்களா? ஏன் காரணம்? என்ன காரணம்? இல்லப்பா, இஸ்ரவேலரும் பாவிகள் தான். அவங்களும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவர்கள் கிடையாது. அவங்களும் தேவனை அறிந்திருந்தும் தேவன் அது காரணம். எக்ஸாக்ட்லி. அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, தேவனை பற்றிய விஷயங்களே அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. 2, தேவனா அவங்க என்னைக்குமே பாவத்திலேயே தரித்து இருந்தாங்கன்றதுனால அப்படியே போங்க, எப்படி அப்படியே பாவத்திலே நீ போய் இருங்க, எனக்கு நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு தேவனானவர் அவங்களை விட்டு விட்டார், பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். புரியுதுங்களா நான் சொல்றது? 2 முக்கியமான காரியம். அவபக்தி என்றது தேவத்துவத்தை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனுஷனை நிற்க வைக்கும். 2, பாவத்திலே தரித்திருக்கவும் விட்டுரும். தேவனானவரும் அதை கண்டுக்க மாட்டார், விட்டுருவாரு. அவங்க நீ அப்படியே போய்க்கோன்னு விட்டுருவாரு. புரியுதுங்களா? அந்த காலத்துல தேவனானவர் இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்து கொள்ள காரணம் அதுதான். 2ஆம் காரணம் என்னன்னா, அபிரகாமுடைய விசுவாசத்தின்படி வாக்குதத்தத்தின்படியாகவும் இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்து கொண்டார். புரியுதுங்களா? 2 முக்கியமான காரணம் இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்து கொள்றதுக்கு. 1, புறஜாதியார்களுடைய பாவமும் அவபக்தியையும், அப்புறம் தேவத்துவத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியாத சிந்தனை உள்ள ஜனங்களா இருந்ததுனால அவர்களை அப்படியே விட்டு விட்டாரு. 2வது, அபிரகாமுக்கு பிதாவாகி தேவன் கொடுத்த வாக்குதத்தத்தின்படி இஸ்ரவேலரை தேர்ந்தெடுத்து கொண்டார். அதன் வழியாக இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் என்ற ஒரு காரணத்தின் படியாகவும் இதெல்லாம் பிளான் படி தான் நடந்துட்டே வந்துச்சு. இதெல்லாம் எந்த பிளானின் படி நடந்து வந்துச்சு? தேவனுடைய நித்திய தீர்மானம், அநாதி தீர்மானம், நித்திய தீர்மானம். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி இதெல்லாம் நடந்துட்டே வந்துச்சு. இவங்க பாவம் பண்ண போறாங்கன்றது அவருக்கு தெரியும், அவங்கள அப்படியே விட்டுறாரு. அப்புறம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒன்று நடந்துட்டே வந்ததுனால என்ன நடந்துச்சுங்க? தேவத்துவத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயமே மனுஷர்களுக்கு புரியாமையே போயிருச்சு. திருப்பி மறுபடியும் அதே 1ஆம் அதிகாரத்துல மேல போகலாம். 13ஆம் வசனத்திலிருந்து இப்ப படிக்கலாம். சகோதரரே, பாத்தீங்களா? இங்க யாருன்னு வெளிப்படுத்திடுறாரு. ஆக்சுவலி புரியுதுங்களா? யாரு? புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாது. என்ன பலன் எதிர்பார்க்கிறாரு இவர் பவுலானவர்? புறஜாதியாரில இருந்து எனக்கு பலன் வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? புறஜாதியாரில இருந்து பலன் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனா உங்களில இருந்து இன்னும் கிடைக்கல. அந்த ரட்சிப்பை பத்தி தான் பேசிட்டு வராரு. பலமுறை யோசனையாயிருந்தேன், ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கு ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் பாத்தீங்களா? யாருக்கு சுவிசேஷங்க? சபையில இருக்கிறவங்களுக்கா? நிறைய பேர் இப்ப இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சுவிசேஷ சபைன்னு சொல்லி நிறைய பெரிய சபை ரெடி பண்ணுவாங்க. பல ஏக்கர்ல சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்கார வைப்பாங்க. அங்கெல்லாம் யார உட்கார வச்சிருப்பாங்க?
ஆல்ரெடி அவங்களுக்கு யோசனையின்படி அந்த விசுவாசிகளை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கே சுவிசேஷம் சொல்லுது. என்ன ஒரு மூடம் பிடிச்ச மனுஷர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? சபையில் உட்கார்ந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை யாருக்கு சொல்லணுன்ற விஷயம் தெரியாதா? அது தெரியாம நீ ஒரு பிரீச்சரா, பாஸ்டரா? அது தெரியாம இன்னைக்கு சுவிசேஷம்னு சொல்லிட்டு நிறைய பேரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவத்துவத்தை பற்றிய விஷயங்களே தெரியாத அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதா வந்துச்சு? பவுலானவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது. புரியுதுங்களா? பிதாவாகி தேவனுடைய தேவத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா, யாருடைய தேவத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும்னா, தெரியப்படணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவம் தெரியப்படாமல் பிதாவாகினுடைய தேவத்துவம் தெரியப்படவே முடியாது. அதனாலதான் சுவிசேஷத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய தேவத்துவங்களை சரியான முறையில் உபதேசம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறாங்க. சுவிசேஷத்துல 4 முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க? 4 முக்கியமான விஷயங்களை சொல்லாம சுவிசேஷம் சொல்லவே கூடாது, அறிவிக்கவே கூடாது. 1 பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இந்த 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் பிதாவாகின தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட ஞானத்தின்படி அந்த மரணம் அடக்க உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. அவர் உயிர்த்தெழுப்பினார் என்ற பிதாவாகி தேவனிடத்துல விசுவாசம் வைக்கணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரணம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் முன்குறிக்கப்பட்டதின்படி இயேசு கிறிஸ்து மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இந்த 3 காரியங்களையும் பரிசுத்தாவியின் வழியினால்தான் நடந்துச்சுன்ற விஷயங்களையும் சுவிசேஷத்தில் அறிவிக்கணும். இந்த 3 காரியங்களை பத்தி பேசினாலும் இந்த மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினாலே 4 முக்கியமான விஷயம் என்னதுங்க? அது தேவனுடைய ராஜ்யம். சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 4 முக்கியமான விஷயங்கள் என்னதுங்க? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசாம சுவிசேஷத்தை அறிவிக்கவே கூடாது. 4 விஷயங்களை சுவிசேஷத்துல அறிவிச்சுதான் ஆகணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானோருடைய பரிசுத்தாவியானோர் தேவன். தேவராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சபைன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டான வேர்டு தேவனுடைய ராஜ்யம். புரியுதுங்களா நான் சொல்றது? தேவனுடைய ராஜ்யம் என்றப்போ ஒவ்வொருடைய அதிகாரங்கள் உடைய ராஜ்யம் என்ற அர்த்தம். என்னதுங்க? ஒவ்வொருடைய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி கன்வின்சிங்கா உபதேசம் பண்ணிட்டு வர அந்த விஷயங்களை நீங்க பார்த்துட்டே வருவீங்க. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்துல முக்கியமா இந்த 4 விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. திருப்பி எல்லாம் போகக்கூடாது. நீ எப்படி சொல்லிட்டு வந்தாலும் இந்த 4 விஷயத்துல டச் பண்ணி தான் சொல்லிட்டு வரணும். எப்படிங்க? சுவிசேஷத்தை சொல்றப்போ இந்த 4 விஷயங்களை கொண்டுதான் நீங்க எந்த மனுஷர்களுக்கு வேணும்னாலும் சுவிசேஷத்தை சொல்லணும். புரியுதுங்களா? இதன்படிதான் பிதாவாகி தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அவருடைய தேவத்துவம்ன்றது இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து சிந்தனை பண்ணாலும் அவருடைய தேவத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு உபதேசம் பண்ணி புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மனுஷர்கள் மாறிட்டாங்கன்னா மூடத்துவம் இன்னும் எப்படி இருக்கு பாருங்களேன். அன்னைக்கு பிதாவாகிய தேவனை அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விஷயத்தை மனுஷர்கள் என்ன பண்ணிருக்கணும்? சிந்தனை பண்ணாலே புரிஞ்சிக்க வேண்டியவர்களா இருக்காங்க. சரி, சிந்தனை தான் பண்ணல, உபதேசம் பண்றப்ப நீ புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அவருடைய பாதண்டைக்கு நீ வரணுமோ இல்லையோ? இன்னைக்கு இந்த வல்லமையுள்ள புது உடன்படிக்கையின் உபதேசத்தை, புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை இன்னைக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம். மனுஷர்கள் கேட்டும் வராம போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய மூடத்துவம் எப்படி இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? உபதேசம் பண்ணியும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு மூடர்களாக இன்னைக்கு மாறிட்டாங்க. சிந்தனையோ இல்லை,
இன்னைக்கு எஜுகேட்டட் பீப்புள் என்று சொல்லிட்டு சிந்தனை பண்ண போனாலும் போறாங்க. சொல்லி பைத்தியக்காரன் அந்த பைத்தியத்தை விட இன்னைக்கு அதை விட ஏதாவது ஓடு இருக்குன்னா அது மிஞ்சின ஓடு இல்லைன்னா இன்னைக்கு நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனாலும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்களே. சிந்தனை தான் இல்லை, உபதேசம் பண்ணாலும் புரிஞ்சுக்கணுமா இல்லையோ? இல்ல படிச்ச புத்தி என்னன்னு சொல்லலாம், படிச்ச பைத்தியம். புரியுதுங்களா நான் சொல்றது? படிச்ச பைத்தியம், படிச்சும் பைத்தியனா இருக்குன்னா அது எப்படிப்பட்டோம்னா நீங்க புரிஞ்சுக்கீங்க. பார்க்கலாம், இவர் என்ன சொல்றாருன்னா, கிரேக்கனா இருக்கட்டும் மற்ற அந்நியர்களா இருக்கட்டும், ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையினாலே ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை யாருக்கு பிரசங்கிக்கணும்? ரட்சிப்பில்லாத ஜனங்களுக்கு போய் பிரசங்கிக்கணும். ஏன்னா அவர்களுடைய சிச்சுவேஷன் ஒரு அப்ப எப்படி இருந்துச்சோ நெக்ஸ்ட் தான் சொல்றாரு, அதுதான் சொல்லிட்டு வந்தாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அவர்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுங்க இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுதான் நம்ம படிச்சு இல்லைங்களா? அவர்கள் காணப்படாத தேவனுடைய அந்த மகிமை என்ற அந்த தேவத்துவத்தை அந்த மனுஷர்களுக்கும், அப்புறம் பாம்பு மாதிரி என்ன பண்ணுது, பறவைகள், மிருகங்கள், அந்த மாதிரி பிராணிகளுக்கு தேவத்துவத்தை அவங்க இது பண்ணாங்க, இம்போஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால தேவத்துவம் அது காணப்படாத ஒரு குணம். தேவத்துவம்ன்றது என்னதுங்க? காணப்படாத குணம். காணப்படாத குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மார்க்கங்கள் தேவனானவர் வச்சிருந்தாரு. ஒண்ணு சிந்தனை, மனுஷர்கள்லயே அந்த சிந்தனையை வச்சிருக்கிறாரு. ஆனா சிந்திக்காத ஜனங்களுக்கு இன்னைக்கு சிந்திக்க முடியாத காரணத்தினால, அப்படி இப்போ ஃபெயில் ஆன காரணத்தினால இன்னைக்கு சுவிசேஷத்தின் வழியாக தேவத்துவம் என்ன பண்ணப்படணும்? புரியுதுங்களா? தேவத்துவத்தை சுவிசேஷத்தின் வழியாக மனுஷர்களுக்கு சொல்லப்படுறதுனால நிஜமான தேவன் யாரு? அது பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து எனக்கூடிய தேவன், பரிசுத்த ஆவியான எனக்கூடிய தேவன் என்ற அந்த நிஜமான தேவன். மூவருக்கும் சேர்க்கப்பட்ட ராஜ்யம் என்னவா இருக்கோ அந்த தேவ ராஜ்யத்தின்படி சுவிசேஷத்தை இன்னைக்கு அறிவிக்கப்படுறதுனால தேவத்துவத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு சரியான ஒரு பக்காவான மார்க்கத்தை தேவனானவர் புரிஞ்சு வச்சுட்டாரு. புரியுதுங்களா நான் சொல்றேன்? இதனாலதான் பழைய ஏற்பாட்டிலே தேவத்துவத்தை பத்தி அந்த மனுஷர்கள் யாருமே புரிஞ்சிக்காம போயிட்டாங்க. அது பேசினாலும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது சுவிசேஷத்தின் மூலமாக தான் என்ன பண்ணப்படணும். அது எக்ஸாக்ட்லி சுவிசேஷம் என்ன திரும்பி மத்திய சுவிசேஷன்றான், மார்க் சுவிசேஷன்றான், லோக சுவிசேஷன்றான், யோவான் திருப்பி அங்க என்ன சுவிசேஷத்தை பாக்குறேன். அங்க சுவிசேஷம் புது உடன்படிக்கையின் சுவிசேஷம் இல்லவே இல்லை. சிலுவைக்கு முன்னாடி இருக்காங்களா? யாராவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்து எழுதல், தேவனுடைய புது உடன்படிக்கையின் ராஜ்யம் இதை பற்றி பிரசங்கிக்கப்பட்டு விசுவாசிகளாய் மாறின சந்தர்ப்பம் இருக்கா? சிலுவைக்கு முன்னாடி இருக்குங்களா? இல்லவே இல்லையே. அப்படி இருக்க மனுஷர்களுக்கு தேவத்துவத்தை பற்றிய விஷயங்கள் மட்டும் எப்படி தெரிஞ்சு வரும்? சிலுவைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் சொல்றது ரொம்ப கொஞ்சம் புரியுதுங்களா? இல்லை கஷ்டமா இருக்க? அதனால பாயிண்ட் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னடான்னா என்னதுங்க, இன்னைக்கு செகண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்னதுங்க அது? தேவத்துவம் காணப்படாத ஒரு குணம். என்னதுங்க? தேவத்துவம் காணப்படாத குணம், கேரக்டர். அது தேவத்துவத்தை எந்த காணப்படுகிற எதைக்கும் என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. காணப்படுகிறவைகளுக்கு தேவத்துவத்தை
ஒப்பிடவே கூடாது. தேவத்துவம் இருந்துச்சுன்னா மட்டும் தேவன் கிடையாது. நான் என்ன சொன்ன சொல்லுங்க, ஒரு ட்விஸ்ட் வச்சேன். என்னதுங்க? தேவத்துவம் மட்டும் இருந்துச்சுன்னா அது தேவன் கிடையாது. தேவன் என்று சொல்லப்படணும்னா தேவத்துவமும் அப்புறம் நித்திய வல்லமையும் இருக்கணும். அப்பதான் அது தேவன் எனக்கு முடியும். ஏன்னு சொன்னா தேவத்துவம் என்ற குணம் நம்மளுக்கும் இருக்கணும். மூணாவது முக்கியமான ஸ்டேட்மெண்ட், தேவத்துவம்ன்றது காணப்படாத குணம். கரெக்ட். ஆனா தேவன் சொல்லப்படணும். தேவன் இஸ் ஈக்குவல் டு, நீங்க எழுதிக்கலாம், தேவன் இஸ் ஈக்குவல் டு தேவத்துவம் பிளஸ் வல்லமையுள்ள நித்திய வல்லமை. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் தேவன் சொல்றதுக்கு முடியும். தேவத்துவம் மட்டும் இருந்தா தேவன் கிடையாது. தேவத்துவம் மட்டும் இருக்கிறவங்க யாருன்னா நம்ம சபையில இருக்கக்கூடிய சகோதரர்கள், பரிசுத்தவான்கள். நான் ஏன் அதை சொல்றேன்றது உங்களுக்கு போக போக புரியும். நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஒன்னுலிருந்து படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை, யாருடைய நீதிங்க? இயேசு கிறிஸ்துவின் இல்லப்பா, நம்முடைய, அதான் தப்பு. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, பிதாவாகிய தேவனுடையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அப்படின்னு 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட நீதி. புரியுதுங்களா நான் சொல்றது? நீதி என்றது ரெண்டு, இந்த நீதியில சமமா இருக்கிறாங்கன்ற விஷயமும் மனுஷர்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீதின்னு படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த வசனத்தை படிப்பாங்க. அது யாருடைய நீதின்ற விஷயத்தைய பக்குவமா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது புரிஞ்சுக்கவும் முடியும். அதான் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றுள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, பாத்தீங்களா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், பாத்தீங்களா? அங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. யாரை பற்றிய அறிவு? யாருடைய நீதி? பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி. அதே மாதிரி அவரை பற்றி இந்த 2 பேரை பற்றிய அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. பாத்தீங்களா? திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினபடி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளார். அங்க திவ்ய சுபாவம்ன்றது இஸ் ஈக்குவல் டு தெய்வீக சுபாவம் இல்ல தேவத்துவம். அங்க அது நீங்க எழுதிக்கலாம். காட் ஹெட் இல்ல டிவினிட்டி இல்ல டெய்டி என்ற ஒரு வேர்ட் அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. திவ்ய சுபாவம் இஸ் ஈக்குவல் டு தேவத்துவம். அதுல நம்ம பங்குள்ளவாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எவைகளினாலே அருளப்பட்டிருக்கிறது? இல்லப்பா, நாம பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அறிகிற அறிவினாலே தேவ சுபாவத்திலே நம்மளும் என்ன பண்ணப்படுவோமா? பங்குள்ளவர்களா ஆகப்படணும். அதுல அது சக்சஸ் ஆகணும்னா மேல 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும்
நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது பன்றி. புரியுதுங்களா? நான் சொல்றேன் இந்த விஷயங்களை இப்ப கொஞ்சம் பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் தேவ ஸ்வபாவம் பண்றது வந்து இல்ல தேவத்துவம் பண்றது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவத்துவத்தை வந்து நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எதனால கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா தேவனுடைய வல்லமை என்றது வந்து எப்படி கொடுக்கும்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, இவர்களுக்கு இருக்கக்கூடிய இவர்களை அறியக்கூடிய அறிவு என்றது இருக்கு இல்லைங்களா? அந்த அறிவு என்றது வந்து புது உடன்படிக்கையின் வழியாக நமக்கு எழுதப்பட்டிருக்குது. 2 பேரை பற்றி அவர்களை 2 பேரையும் நம்ம அறிய வேண்டிய அறிவு என்றது வந்து புது உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்குது. அதை அறிய நம்ம அதை அறிஞ்சிட்டு இருக்கிறப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ தேவ வல்லமை 2 முக்கியமான காரியங்களை நமக்கு கொடுக்குது. ஒன்று ஜீவனையும் அப்புறம் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் தருதா. புரியுதுங்களா? அவபக்தி எப்படி மாறிடுது? தேவபக்தியா மாறுது. பாவத்திலிருந்து நமக்கு என்ன வருது? ஜீவன் வருது. புரியுதுங்களா? மேட்ச் ஆகுதா? சரியான முறையில பிதாவாகிய தேவனுடைய கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை நம்ம அறிகிற அறிவினாலே புரிஞ்சுக்கணும்னா நமக்கு பாவத்திலிருந்து ஜீவனை, பாவத்தை விட்டு ஜீவனை, அப்புறம் அவபக்தியிலிருந்து பக்தி, அந்த மாதிரி தேவ பக்தியை நம்ம பெற்றுக்கொண்டப்போ நம்ம என்ன ஆகுறோம்னா தேவ ஸ்வபாவத்திலே, திவ்ய ஸ்வபாவத்திலே நம்மளும் பங்கு பெறுறவர்களா நம்ம இருக்கணும். ரூல் இது நீங்க ஃப்ளோ சார்ட் எழுதிக்கலாம். அந்த டைரக்டா ஃப்ளோ சார்ட் எப்படி எழுதுறீங்க? அந்த ரூல் ஃப்ளோ சார்ட் சூப்பரா எழுதலாம். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை அறிகிற அறிவை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, அறிகிற அறிவினாலே புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு என்ன தரப்படுது? ஜீவனும் தேவபக்தியும் தரப்படுது. இந்த 2 விஷயங்களும் நம்ம தரப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம்னா திவ்ய ஸ்வபாவத்திலே இல்ல தேவத்துவத்திலே நம்மளும் என்ன பண்ணப்படுவோம்? பங்குள்ளவர்கள் ஆகப்படுவோம். ஆனா நம்ம தேவர்கள் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன் தேவர்கள் கிடையாதுன்னா தேவன் என்று சொல்லப்படணும்னா தேவத்துவம் மட்டும் இருந்த தேவர்கள் கிடையாது, நித்திய வல்லமையும் அவர்களுக்கு என்ன பண்ணப்படணும்? இருக்கணும். நித்திய வல்லமை என்ற ஒரு வார்த்தையை வந்து தேவத்துவமும் நித்திய வல்லமை உள்ளவர்கள் 3 பேர் மட்டும்தான். அது பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர். அதுக்கு வசனங்கள் நிறைய இருக்கு. வசனங்கள் புது உடன்படிக்கையிலேயே நிறைய இருக்கு. எவ்வளவு ஒரு டெப்த்துக்கு போயிட்டு இருக்கிறோமோ நம்ம பார்த்து புரியுதுங்களா நான் சொல்றது? ரொம்ப இருக்கு. புரியுதுங்களா? திவ்ய வல்லமை என்னாலும் ஒண்ணே, நித்திய வல்லமை என்னாலும் ஒண்ணே. நித்திய வல்லமையும் தேவத்துவம் இருந்தாதான் தேவர்கள். ஆனா நம்ம மனுஷர்கள் வந்து தேவத்துவத்தை மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொண்டவர்களா நம்ம இருப்போம். புரியுதுங்களா? அந்த ஸ்வபாவம்ன்றது வந்து ஸ்வபாவம் என்னாலும் தேவத்துவம் என்றது 2 ஒண்ணுதான். தேவ ஸ்வபாவம் என்னாலும் தேவத்துவம் என்றதும் 2 ஒண்ணுதான். இந்த இடத்துலதான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, டிவினிட்டி என்ற ஒரு வேர்ட். புரியுதுங்களா நான் சொல்றது? அதுதான் டிவினிட்டி. ஆனா நான் இங்க சொல்ல வர்றது முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. கண்டிஷன் இருக்கு. அங்க 4ஆம் வசனத்துல கண்டிஷன் வச்சுட்டாங்க. கேட்டுக்கு தப்ப வேண்டியவர்களா நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடு இருக்கு இல்லைங்களா, அத வந்து நம்ம தப்பி இருக்கணும்.
மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு எப்போ நம்ம திவ்ய சுபாவத்துல இந்த உலகத்தை நம்ம வாழ்றோமோ நமக்கு என்ன தரப்படுதா? மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் எது? ஜீவனும் தேவ பக்திக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்ததுனாலே நமக்கு என்னவும் கிடைக்கப்படுதுன்னா பரலோகமும் கிடைக்கப்படுது. ரூல் என்னன்னா கர்த்தராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனை அறிய வேண்டிய அறிவு என்னவா இருக்கோ அந்த அறிவின்படி, அந்த அறிவு எப்படி இருக்கு? புது உடன்படிக்கையில் இருக்கு. அந்த அறிவின்படி என்ன பண்ணணும்? நம்ம ஜீவனையும் தேவ பக்தியும் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறப்போ நம்ம எதுல பங்கு பெற்றவர்களா இருப்போம்? திவ்ய சுவாவத்தில் இல்ல தேவ சுவாவத்தில் இல்ல தேவத்துவத்தில் நம்மளும் என்ன பண்ணப்படுவோம்? பங்குள்ளவர்களா இருப்போம். அது கண்டிஷன் ஒண்ணு வச்சுட்டாங்க. என்ன கண்டிஷன்? இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை, பாவங்களை, அந்த கேடுகளை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு நம்ம உலகத்துல வாழணும். இந்த ரெண்டு காரியங்கள் எப்ப நடத்துறோமோ நம்மளுக்கு என்ன இருக்கு? வாக்குதாத்தம் இருக்கு. அண்ணா வாக்குதாத்தம் நம்ம பரலோகம்ன்றது நமக்கு மகிமையுள்ள பரலோகம் நமக்கு சீட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ ஸ்வபாவம் எல்லாமே நீ நித்தியத்துவத்துல நீ போகவே முடியாது பரலோகத்துக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த தேவ சுவாவத்தை நீங்கள் கொண்டு இல்லாமல் பரலோகமே போக முடியாது. யாருக்கெல்லாம் தேவ சுவாவம் இந்த உலகத்தில் இருக்கோ, இந்த தேவத்துவம் உலகத்தில் இருக்கோ, அவங்க மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். தேவத்துவம் இல்லாமல் பரலோகத்துல போகணும்னா அது முடியாத காரியம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். புரியுதுங்களா நான் சொல்றது? தேவத்துவம் யாருக்கும் தேவைங்க, யாருக்கும் இருக்கு. சபையில இருக்கிறவங்களுக்கும் இந்த தேவத்துவம் யாருடைய தேவத்துவம்? இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவம். அவருடைய தேவத்துவம் தான் சரீரமா இன்னைக்கு நமக்கெல்லாம் கொடுப்பாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மை. அதை புரிஞ்சுக்கல ஜனம் இன்னைக்கு. அதை புரிஞ்சுக்காம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு ஓடுறாங்க. சமயம் காலமா நடத்துறாங்க. 4-5 ஆராதனைன்றாங்க. லட்சமா காசு பண்றாங்க, சாப்பாடு போடுறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. சத்தியத்தை புரிஞ்சுக்காம எல்லாரும் தேவ சுவாவத்தில் இருந்து என்ன ஆயிருக்காங்க? அதுக்குதான் சொன்னாரு, தேவ சுவாவம் யாரெல்லாம் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் தேவனுடைய உக்கிரகம் பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும். தேவ சுவாவத்தில் யார் தரித்திருக்கிறாங்களோ அவர்கள் எங்க போவாங்களா? மகிமையுள்ள பரலோகத்திற்கு போவாங்க. நம்ம பிரேக் எடுத்துட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு 3வது கிளாஸ்க்கு நம்ம ரெடி ஆகலாம். வாழ்த்துக்கள்.